இறுதி நிகழ்வு நன்றி உரைக்காக ஃபவுஸ்தீன் அதிபர் அவர்களே அன்பாய் நான் மேடைக்கு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய விழாவின் கதாநாயகன் கீர்த்தி ஸ்ரீ AMM ஆரிஃப் ஓய்வு நிலை அதிபர் அவரின் குடும்பம் சார்பாக நன்றியுரை வழங்குமாறு நான் பணிக்கப்பட்டுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் அதனை நான் வழங்கி வைக்கின்றேன். கீர்த்தி ஸ்ரீ AMM ஆரிஃப் ஓய்வு நிலை அதிபர் அவர்களுடைய கல்வியும் சமூக சேவையும் என்ற நூல் வெளியீட்டு விழாவையும் கௌரவிப்பையும் மிகவும் பிரமாண்டமாக கிந்தோட்டை சாஹிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் மற்றும் காலி மாவட்ட இளைப்பாறிய கல்வியலாளர் சங்கம் ஆகியோர் இணைந்து மிகவும் பிரமாண்டமாக இதனை நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஈரணியும் ஓரணியாக நின்று இவரோ ஒரு பிரமாண்டமான நிகழ்வை நடாத்தி கௌரவித்ததை இட்டு எமது குடும்பம் சார்பாக இந்த இரு அணியினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வின் பிரதம அதிதி அவர்களே, விசேட அதிதி அவர்களே, இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் கீர்த்தி ஸ்ரீ AMM ஆரிஃப் சார் அவர்களே, தென்மாகாண கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் தென்மாகாணத்தின் ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர்கள், தென்மாகாண அதிபர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆரிஃப் சார் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு எமது குடும்பம் சார்பாக நாங்கள் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த மண்டபத்தில் இன்றைய நிகழ்வை நடாத்துவதற்கு பாடுபட்ட ஜிந்தோட்டை சாஹிரா தேசிய பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தினருக்கு நாங்கள் மீண்டும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மன்னிக்கவும், விடிவெள்ளியின் செய்தி ஆசிரியர் இந்த இடத்திலே செய்தி சேகரிப்பதற்கு வந்திருக்கின்றார். அவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு தெரிந்தவரை நான் நன்றிகளை தெரிவித்தேன். தென் மாகாணத்தில் எனக்கு இது முதல் மேடை. நாங்கள் மேல் மாகாண பாடசாலையில் பணியாற்றுகின்றவர்கள். ஆரிஃப் சாரை பொறுத்தவரையில் தென் மாகாணம் மேல் மாகாணம் இரண்டிலும் அவருடைய குடும்பம் விரிந்து இருக்கின்றது. தென் மாகாணமும் மேல் மாகாணமும் ஆரிஃப் சாரை பொறுத்தவரையில் ஒன்றுதான். இரண்டிலும் குடும்பம் பிரிந்திருக்கின்றது, விரிந்து வாழ்கின்றார்கள். உண்மையாக நாங்கள் ஆரிஃப் சார் மேல் மாகாணத்திலும் கௌரவிக்கப்பட வேண்டியவர். தென் மாகாண மக்கள் அதனை சிறப்பாக செய்தீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், காலி மாவட்டம் இளைப்பாறிய கல்வியலாளர் சங்கம், இந்தோட்டை சாய்ரா தேசிய பாடசாலை பழைய மாணவர் சங்கம் மற்றும் பாடசாலை சமூகம், தென்மாகாண கல்வியலாளர் அமைப்பு, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் துஆ பிரார்த்தனை புரிகின்றோம். நீங்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். நீங்கள் ஈமானிய உணர்வோடு வாழ வேண்டும். இந்த சங்கங்கள் இதனோடு சம்பந்தப்பட்ட அனைவரும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு நாங்கள் வல்லவன் அல்லாஹ் தஆலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றோம். ஆரிஃப் சாரை பற்றி நீங்கள் தான் எல்லாம் பொட்டு வைத்தீர்கள். இந்த மேடையிலே எங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. குடும்பம் சார்பில் நான் ஓரிரு வார்த்தைகளை எமக்கு அவர் ஆற்றிய பணிகளை
ஓரிரு வார்த்தை பேசலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையாக ஆரிஃப் சார் என்னுடைய மாமனார். நான் அந்த குடும்பத்துக்கு வந்தவன் இருந்த போதிலும் எங்களை தன்னுடைய மகன் போல் கௌரவமாக நடத்துவார். கல்வித்துறையிலே அவர் ஆன்மீக கல்வியும் லௌகிக கல்வியும் இணைந்து கற்க வேண்டும் என்ற கோட்பாடுடையவர். அந்த வகையிலே ஆன்மீக கல்விக்கு அதிக அக்கறை செலுத்துபவர். என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவருடைய மூத்த மகள் இஸ்லாமிய கல்வித்துறையில் வெளிநாட்டிலே படித்து பட்டம் பெற்றவர். அதே போன்று குடும்பத்திலே இன்னும் பலர் வெளிநாடுகளிலே இஸ்லாமிய கல்வித்துறையில் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று தேறிய பட்டம் பெற்றவர்கள் நிறைய பேர் குடும்பத்திலே இருக்கின்றார்கள். அவருடைய பேரப்பிள்ளைகள் மற்றும் சகோதரருடைய மக்கள், பேரப்பிள்ளைகள் என பலருக்கும் இஸ்லாமிய கல்விக்கும் லௌகிக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்குமாறு பணித்தவர், வழிகாட்டியவர். இந்த நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பலர் பட்டம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது கல்வித்துறைக்கு மாத்திரம்தான். கல்வி என்றால் எமது குடும்பத்தில் அதுக்கு வழிகாட்டி ஆரிஃப் சார் தான் என்றால் அது மிகையாகாது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாழ்த்தினீர்கள், போற்றினீர்கள். அல்லாஹு தாலா அனைத்தையும் பொருந்திக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்மை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்களுடைய உறவினர் ஆரிஃப் சார் அவர்களும் நீண்ட காலம் நீங்கள் சொன்னது போல் தேக ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹு தாலா வழி சமைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி உரையை வழங்கிய வத்தல புப்பிட்டிய ஜஹிரா பாடசாலையின் அதிபர் ஃபவுஸ்தீன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த ஒருமுறை எமது ஜஹிரா தேசிய பாடசாலை முன்னாள் அதிபர் ஆரிஃப் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியையும் கௌரவங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலவாத்துக்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.